ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இன்ஸ்டன்ட் சாம்பார். நம்ம இதை 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம பருப்பு வேக வைக்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 4 லவங்கம் 2 பட்டை சேர்த்துட்டு நல்லா அது பொரிஞ்சதும் 2 வெங்காயம் 1 தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது வதங்கட்டும், நல்லா மசிஞ்சு வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நல்லா மசிஞ்சு வரட்டும். அது இது நம்ம அது மசிக்கிறதுக்குள்ளே நம்ம உடச்சக்கல்லையை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் உடச்சக்கல்லை எடுத்திருக்கேன். அதை நான் அரைச்சி பவுட்ரு மாதிரி அரைச்சினா தனியாக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான காரத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா குருமா மாதிரி இருக்கும். நம்ம இஷ்டம் தான். இன்றைக்கி நான் இஞ்சி பூண்டு சேர்க்கல. ஆனால் இஞ்சி பூண்டு சேர்த்து செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதும் இதை நம்ம மூடி வைக்கலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி வெந்து வரணும், அதுக்காக. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சு அந்த உடச்சக்கல்லையை தண்ணியில் கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி பதமாக கலந்துட்டு இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பு நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்காகும். அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப திக்காகிடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ண உடனே ரொம்ப திக்காகிடும், ஆறின உடனே. அதனால் ஒரு 1/2 கப் நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதும் நமக்கு 10 நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடும். நமக்கு பருப்பெல்லாம் வேக வைக்கவே தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.